ஆக்சுவலி நான் இந்த விஷயத்த பத்தி எப்பயுமே பேச வேணாம்னு நினைச்சேன். விச் இஸ் ரித்தன்யாஸ் கேஸ். பிகாஸ் இது எல்லா இடத்துலயும் பேசி பேசி எவ்ரி விமன் ஒன் ஆர் தி அதருக்கு இது ஒரு ட்ரிகர் டாபிக்கா ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனவங்க அவங்க அனுபவிச்சுட்டு இருக்க சைலண்ட் சஃபரிங்கை வந்து ரீலிவ் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு ஸ்டெப் அவே ஃப்ரம் ரித்தன்யா நம்மன்னு நினைக்கிறாங்க. கல்யாணம் ஆக போறவங்களுக்கு இன்னும் நிறைய பயமும் இன்னும் நிறைய கேள்விகளும் இன்செக்யூரிட்டிஸும் வந்துருச்சு. கண்டிப்பா இருக்கணும், கண்டிப்பா வரணும், நிறைய யோசிக்கணும் அப்படின்ற தெளிவு கொடுத்துருக்குன்னு கூட சொல்லலாம். பட் ஆக்சுவலி ரித்தன்யா கேஸ்ல என்ன நடந்துச்சு, ஆனா இவங்கெல்லாம் என்ன பேசுறாங்க, அந்த பொண்ணு சொல்ற விஷயம்லாம் நமக்கு எல்லாருக்குமே கேட்க வேணாம்னு நினைச்சாலும் அந்த பொண்ணோட எல்லா பர்சனல் இஷ்யூஸும் சோஷியல் மீடியாவுக்கு வந்தாச்சு. எல்லா ஃபோட்டோஸும் வந்தாச்சு, எல்லா ஆடியோ ஃபைல்ஸும் வந்தாச்சு. ஈவன் தோ அது எத்திக்கலி நாட் ரைட் ஆஃப் புட்டிங் விக்டிம் ஆன் தி ஸ்க்ரீன் அண்ட் அவங்களோட ஆடியோ ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது ரைட் இல்லை. ஈவன் ஐ எம் யூசிங் ஹர் நேம் இஸ் நாட் ரைட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எக்ஸப்ட் திஸ் ஸ்டார்டிங் ஃப்ரேஸ் ஐம் நாட் கோயிங் டு யூஸ் அர் நேம் பட் ஆஸ் அ விக்டிம் ஒன்லி. இந்த கேஸ் வந்ததுலேருந்து இது வெகுஜனமாக எல்லாருமே பேசுகிறாங்க. அதை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதான்னு தெரியல. பட் ஆல்சோ ஒரு விதத்தில் அதை ஃபார்ச்சுனேட்டாக பார்க்குறேன். ஏன்னா அது எல்லாரும் பேசும்போது தான் அது ஒரு சோஷியல் இஷ்யூவாக மாறுது. இண்டிவிஜுவல் ஸ்பேஸ்லேருந்து பப்ளிக்கு எல்லாருக்குமானதாக மாறுது அந்த விஷயம். ஏன்னா ஒரு பெண்ணோட வழி தான் நிறையா இடத்துல காமனான சட்டம் வரதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. விச் இன்க்ளூட்ஸ் போஷ்லேருந்து இன்னும் நிறையா கேசஸ், நிர்பயா கேஸ் வரைக்குமே ஒரு சட்டமாக ஏற்றப்பட்டிருக்கு. அந்த மாதிரி எகெயின் நான் எத்தனையான யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். பட் எகெயின் இவங்களோட லைஃப் என் பண்ண இடத்துலையாச்சும் இன்னும் நிறைய சைலண்ட்ல சஃபர் பண்ற பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் ஜஸ்டிஸ்ன்னு கேட்கும்போது, ஜஸ்டிஸ் ஃபார் ரித்தன்யான்னு கேட்கும்போது நம்ம எதை நோக்கி கேட்குறோம், கரெக்டாக தான் கேட்குறோமா அப்படிங்கிறது எனக்கு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்கு. பிகாஸ் இந்த என்டையர் பதிவு, வாய்ஸ் நோட் பதிவில் அவங்க வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறத பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் டவுரி ஹராஸ்மெண்ட் பட் ஆல்சோ அபவுட் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் அபியூஸ். அதை நம்ம அட்ரஸ் பண்ணுறோமான்னு எனக்கு சுத்தமாக தெரியல. இந்த கேஸ் பற்றி ஜாஸ்தியாக பேசும்போது ஒருவனுக்கு ஒருத்தி கான்செப்ட் அந்த பொண்ணை மென்ஷன் பண்ணியிருக்கிறத ஹைலைட் பண்ணுறாங்க. டவுரி ஹராஸ்மெண்ட் 300 சவரன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. என்ன கார் கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ டீட்டெயிலிங், இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் அதை பற்றி கொடுக்குறோமே. அந்த பொண்ணு ஃபிசிக்கல் அபியூஸ்ன்னு கதறி இருக்கே. அது ஃபிசிக்கலாக நிறைய அனுபவிச்சுட்டேன்றது இட்ஸ் எகெயின் அபியூஸ். அதை ஏன் நம்ம எங்கேயுமே அண்டர்லைன் பண்ணி கரெக்டாக லேபிள் பண்ண மாட்டேங்கிறோம்? ஒரு ஃபிசிக்கல் அபியூஸ்ன்றது இட்ஸ் நாட் அ செக்ஸ் டார்ச்சர், அது ஃபிசிக்கல் வைலன்ஸ்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். இதே இது ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட நான் கன்சென்சுவலாக நடந்திருந்தா ஐபிசியில் எல்லாருமே அவேராக நம்ம வந்து இந்தியன் பீனல் கோட் படி ஒரு கிரிமினல் அஃபென்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், விச் இஸ் ரேப். அது தெரியாத நபரோட வித்தவுட் கன்சென்ட் நடந்தால் நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரியுது அது ரேப். ஆனால் அது ஒரு கல்யாணம் ஆன நபருக்கு, அது ஒரு கணவரோட நடக்கும்போது அதையே நம்மளே செக்ஸ் டார்ச்சர் இல்லைனா வந்து ஒரு ஃபிசிக்கல் அபியூஸ்ன்றதோட நிப்பாட்டிடுறோம். ஃபிசிக்கல் அபியூஸ் அங்கே வைலன்ஸ் நடக்குது, அது நான் கன்சென்சுவலாக நடக்குது, அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நடக்குது, அது ஒரு சூசைடல் தாட்ஸ் வரைக்கும் கொடுக்குதுன்னா இஸ் இட் நாட்? ஸோ நான் இந்த மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ணும்போது நான் ஆதங்கப்படாமல் தான் பேசணும்னு நினைக்கிறேன். பட் சம்வேர் பீயிங் அண்ட் உமன் இட்ஸ் ஹைலி ட்ரிகரிங் அபவுட் டாக்கிங் தீஸ் இஷ்யூஸ். ஏதோ இடத்துல எல்லாருமே இந்த விஷஸ் சர்க்கிளில் மாட்டிக்கிட்டே தான் இருக்கும். இட் இஸ் அ ஹை டைம் தட் வி ஹேவ் டு காயின் த எக்ஸாக்ட் ப்ராப்ளம். இது வந்து ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் மட்டும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பிக் அம்பர்லா, அதுக்கு அடியில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி டவுரி ஹராஸ்மெண்ட்டு, இது அப்புறம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில் அணுகிறது, மாரல் போலீசிங் விமன் பண்ணுறதுலாம் நிறுத்துங்க. இது டவுரி ஹராஸ்மெண்ட் தாண்டி வி ஆல் ஹாவ் டு அட்ரஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இது ஃபிசிக்கல் அபியூஸ்னு ஃபிசிக்கலாக நிறைய அனுபவிச்சிருக்கேன்னு சொல்லும் போதே விச் இஸ் நான் கன்சென்சுவல் கன்சென்டட் செக்ஷுவல் இன்டர்கோர்சஸ் நடந்திருக்கு, விச் இஸ் rape, a criminal offense, but unfortunately in India still it is not being criminalized. அது இன்னும் சிவில் ரெமெடிக்கு அடியில தான் வருது, டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு அடியில தான் அணுகப்படுது. ஸோ ஜஸ்டிஸ்ன்னு கேட்கும்போது ஒரு பொண்ணோட உயிரிழப்பு நமக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ஸோ இந்த விக்டிம் பார்த்தியானா நிறைய கதைகள் நீங்கள் வந்து கேட்டே இருப்பீங்க. இது வந்து என்ன முக்கியமான விஷயமோ அதை முக்கியமாக எடுத்துக்க பாருங்க. அவங்களோட பர்சனல் லைஃப் என்ன பண்ணுறாங்க, என்ன கொடுத்தாங்க, எத்தனை சவரன் போட்டாங்க, எவ்வளோ மேக்கப் போட்டாங்க, இதெல்லாம் நமக்கு வந்து தேவையே இல்லாதது. முக்கியமான விஷயம் இவங்கள்ட்ட வந்து எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, அவங்க இந்த உலகத்தை விட்டு அவங்க லைஃப்பை மாற்றிக்கிட்டாங்க ஜஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் பீங் அபியூஸ்ட், விச் இஸ் எகெயின் அ மேரிட்டல் ரேப். அதை நான் இன்னும் 1000 டைம்ஸ் சவுண்டாக காயின் பண்ணுவேன். பிகாஸ் ஸ்டில் இட் இஸ் நாட் பீங் கிரிமினலைஸ் இன் இந்தியா. இது நான் பெண்ணாக பிறந்துட்டேன், என் தலைவிதி இதுதான் ஒத்துக்கிட்டு போகிற கட்டத்தில் இல்லை. நான் வி ஆர் பீங் எஜுகேட்டட், வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், வி ஹாவ் டு ஒன்று சேரணும், கரெக்டான கேள்விகள் கேட்கணும், கரெக்டான நியாயம் கேட்கணும், எதுக்காக கேட்கணுன்றதை யோசிச்சு கேட்கணும். இந்த விக்டிமோட கேஸ் வந்து லார்ஜ் ஸ்பெக்ட்ரமில் பப்ளிக்காக நடந்து பேசும் பொருளாக ஆயிருக்கே ஒழிய இது மாதிரி 1000 பெண்களோட கதைகள் வந்து சொல்லப்படாமல் கேட்கப்படாமல் போயிருக்கு. மேரிட்டல் ரேப்பை கிரிமினலைஸ் பண்ண சொல்கிற போராட்டம் இன்னைக்கு மட்டும் இல்லை, காலங்காலமாக நடந்துட்டுருக்கு. ஸோ ஒய்
physical violence which is equal to rape is domestic violence when you are married, and why it is not considered as a criminal offense அப்படின்னு பார்க்கலாம். டொமஸ்டிக் வைலன்ஸ் அதில் தான் இது வந்து இப்போதைக்கு அண்டர்லைன் பண்ணப்படுது. இப்படி இருக்கும்போது இம்மீடியட்டாக அதை கன்விக்ட் இல்லை த பர்பிச்சுவேட்டர், அதாவது பண்ண நபருக்கு எந்த ஜெயில் இம்ப்ரிசன்மெண்ட்டோ ஒரு சிவியரான ஒரு பனிஷ்மெண்ட்டோ கிடைக்காது. ரேதர் விக்டிம்க்கு டொமஸ்டிக் வைலன்ஸில் நான் ஃபிசிக்கல் அப்யூஸில் இருக்கேன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் பதிவு செஞ்சேன்னா எனக்கு இமீடியட்டாக மேபி ஒரு லிட்டர் ப்ரொடக்ஷன் கிடைக்கலாம், எனக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு கரெக்டான சேஃப்டியான டிஃப்ரெண்ட் அகாமடேஷன் கிடைக்கலாம். ஒருவேளை எனக்கு குழந்தை இருந்தது, நான் அந்த அப்யூஸில் இருந்தேன்னா எனக்கு ஒரு சைல்டு கஸ்டடி இமீடியட்டாக கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரெமடிஸ் தான் இருக்கே ஒழிய அந்த பர்பிச்சுவேட்டருக்கு ஸ்ட்ராங்கான மெசேஜோ பனிஷ்மெண்ட்டோ இல்லை. அது ஏன் கிரிமினல் அஃபென்ஸாக மாற்றணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம நிறைய சட்டங்கள் லேண்ட் ஆஃப் லா பார்க்குறோம் இல்லையா, அதுவும் அது கிரிமினல் பேஸில் இருந்துச்சுன்னா வி ஆல்ரெடி ஹேவ் எ எக்ஸிஸ்டிங் ரூல். அதுதான் இந்தியன் பீனல் கோடுன்னு இருக்க 1860 வந்து நிரூபிச்சிருக்காங்க, ஐ மீன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் ரூல்லையே. அதை இப்போ ரீசெண்டாக வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து பிஎன்எஸ்ஆ, பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்றது, என்னோட வார்த்தை நான் ப்ராக்டிஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. பட் ஐபிசியில் நமக்கு இந்த ரேப்காக உள்ள சட்டம் வந்து செக்ஷன் 375 ஆமா, அதே தான் வந்து பிஎன்எஸ்ல செக்ஷன் 63 இருக்கு. சரி, இவ்வளோ பேர் வார்த்தைகள் கொண்டு வராங்க, நம்ம வந்து கொலனைஸ்டா இருக்கக்கூடாது, பிரிட்டிஷ் கொடுத்ததை மாற்றணும்னு நினைக்கிறாங்கல்ல, அது நிஜமாவே மாற்றி அமைச்சாங்களா? இந்த சட்டத்தை வந்து மாற்றி அமைச்சு இன்க்ளூசிவாக மாற்றி நான் கன்சென்சுவல் செக்ஷுவல் ஆக்ட் அண்ட் வைலன்ஸை வந்து இன் மேரேஜ் வந்து அதை கிரிமினலைஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்களுக்கு தேவை அவங்களோட மொழியில் ஒரு வார்த்தையை மாற்றிக்கணும். ஐபிசியை பிஎன்எஸ்ஸை மாற்றிப்பேனே ஒழிய எனக்கு சட்டத்தை மாற்றுறது ஏன் வேலை கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த விக்டிமோட ஸ்டோரிஸ் நம்ம நிறைய பேர் பேசும்போது இதில் முக்கியமான நிறைய விஷயங்கள் சமூகத்துக்கு போய் சேருது. இப்போ டவுரி வாங்கக்கூடாது, அது டவுரி ஹராஸ்மெண்ட்டுன்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அது டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் 2005 அடியில் வரும்ன்றத இன்னும் நிறைய அதை பற்றியான அவேர்னஸ் வருது. ஏன்னா இந்த வலி, இந்த ஒரு இழப்புனால நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இதையும் புரிஞ்சுக்கணும். கல்யாணம் ஆகியிருந்தாலும் இஃப் யூ ஆர் ஹேவிங் அண்ட் ஒரு சம்மதம் இல்லாமல் ஒரு இன்டர்கோர்ஸ் நடக்குது, தாம்பத்தியம் நடக்குது, செக்ஷுவல் ஆக்டிவிட்டி நடக்குதுன்னா அது ஃபிசிக்கல் அப்யூஸ், ஃபிசிக்கல் வைலன்ஸ் கடியில் வரும். அன்ஃபார்ச்சுனேட்லி லா ஆஃப் லேண்ட் அதை கிரிமினலைஸ் பண்ணலனாலும் அதில் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டுக்கு அடியில் நம்மளால நமக்கு வேண்டிய அட்லீஸ்ட் சேஃப்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். பட் இந்த மாதிரியான ஒரு விசிபிலிட்டி கேஸை வச்சாச்சும் லார்ஜர் பார்ட், இன்னும் சொல்ல முடியாத, சொல்ல மறந்த, இன்னும் சொல்ல தவிக்கிற கதைகள், நபர்கள், பெண்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அதுக்காக கரெக்டான விஷயங்களை பேசணும், கரெக்டான வார்த்தைகளை உபயோகிக்கணும், விச் இஸ் மேரிட்டல். ஆல்சோ டு ஆன்சர் அனதர் டைப் ஆஃப் கொஸ்டின், இதுதான் ஃபிசிக்கல் வைலன்ஸ், செக்ஷுவல் ஃபிசிக்கல் வைலன்ஸ், செக்ஷுவல் ஃபிசிக்கல் அப்யூஸ் வென் யூ ஆர் மேரிட் தான் கம்ஸ் அண்டர் டொமஸ்டிக் வைலன்ஸில். இதுக்கு எதுக்கு நீங்கள் எனக்கு கிரிமினல் ஆக்டாக கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கொலை பண்ணால் அது கிரிமினல் தானே, அதையே வேறு எந்த வைலன்ஸ்லையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணலை. திருடுனா அது கிரிமினல்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ரேப், கல்யாணம் ஆகாத 2 நபர்களில் ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்களை கம்பல் பண்ணி செக்ஸ் வச்சுக்கிறாங்க, அவங்கள கொடுமைப்படுத்துறாங்கன்னா அது ரேப்புன்னு நமக்கு சொல்ல தெரியுது. எகைன் அது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி நம்மளால காயின் பண்ண முடியுது. ஸோ கிரிமினல் ஆக்டிவிட்டின்னு நம்ம ஒன்று காயின் பண்ணும்போது மெஜாரிட்டி சொசைட்டியில் ஒரு விழிப்புணர்வு இருக்கும். என்னன்னா அதை நம்ம பண்ணக்கூடாது, பண்ணால் நமக்கும் பாதிப்பு இருக்கும், அது இன்னொரு நபருக்கும் பாதிப்பு இருக்கும், இந்த சொசைட்டி அட் லார்ஜ் வந்து நம்மளை கண்டம் பண்ணும், கேள்வி கேட்கும்னு. அப்போது மேரிட்டல் ரேப்புன்றதை கிரிமினலைஸ் பண்ணாமல் இருந்தால் சைலண்ட் ஸ்டோரிஸ் அண்ட் சஃபரிங்ஸ் அண்ட் அதே மாதிரி கல்யாணம் பண்ணோன்னு உனக்கு எழுதி கொடுத்துட்டாங்கப்பா, அந்த பொண்ணை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலான்ற ஒரு உரிமை கொடுத்த மாதிரி இல்லையா? அதனால நிறைய அபியூசஸ் நடக்கலையா? அப்போ அதை கிரிமினலைஸ் பண்ணால் எவ்வளோ ஸ்டாப் ஆகும்? ஒருவேளை நமக்கு மேரிட்டல் ரேப் இஸ் அ கிரிமினல் அஃபென்ஸுன்ற விஷயம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம திருப்பூரில் இறந்து போன அந்த விக்டிமோட லைஃப் வந்து போயிருக்காது. இன்னைக்கு அவங்க மேபி அலைவாக இருந்திருக்கலாம். இது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ்ன்றா அந்த பர்பச்சுவேட்டர், அந்த அபியூசர், ஹராசர், ரேபிஸ்ட் இதை வந்து அந்த ஃபிசிக்கல் அபியூஸையோ இல்லை ஃபிசிக்கல் அந்த ரேப்பையோ பண்ணியிருக்க மாட்டான். ஹி இஸ் கண்டெம்னட் பை லா, கண்டெம்னபிள் பை லான்றதை அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே இல்லாததுனால ஒரு உயிர் போயிடுச்சு, ரைட் டு லைஃப் போயிடுச்சு, ரைட் டு லிபர்ட்டி அண்ட் டிக்னிட்டி போயிடுச்சு. தென் வாட் இஸ் அன் பாயிண்ட் ஆஃப் பீங் அண்ட் விமன் இன் திஸ் சொசைட்டி அட் லார்ஜ்? We are here to marry, we are here to reproduce, we are here to give you more human beings so that the society can capitalize more in a materialistic way. இப்பயும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதே வார்த்தைகள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. இது என்ன மோனோகெமி சொல்லுவீங்க, செக்ஷுவல் டவுரி ஹராஸ்மெண்ட் சொல்லுவீங்க, இன்னும் இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் விஷயங்களை சொல்ல மாட்டீங்க. ரிமெம்பர், இட் இஸ் அ மேரிட்டல் ரேப் கேஸ். அண்ட் இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா, சிரிப்பு தான் வருது, ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கிரிமினலைஸ்டு சட்டமாக கொண்டு வரல மேரிட்டல் ரேப்லன்னா,
தேர் இஸ் ஆல்வேஸ் அ விக்டிம் பிளேமிங் சினாரியோ. அது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் 2013 இருக்கட்டும், இல்லை இந்த மேரிட்டல் ரேப்பை கிரிமினலைஸ் பண்ணுங்கன்னு நம்ம கேட்குற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே மிஸ்யூஸ் ஆஃப் லா பற்றி ஜாஸ்தியாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் இன் கம்ப்ளைண்ட் பற்றி ஜாஸ்தியாக அதாவது கன்சிடர் பண்ணுறாங்க. நடக்காத விஷயத்த சொல்லிடுவாங்களோ, வேற ஏதோ ஒரு இஷ்யூவுக்கு இந்த இஷ்யூவை சொல்லி ப்ளே பண்ணி அண்டர்மைன் பண்ணிடுவாங்களோ, இந்த சட்டத்தை யூஸ் பண்ணி நிறைய ஆண்களோட வாழ்க்கை கெட்டு போயிடுமோ, இந்த சமுதாயமே கெட்டு போயிடுமோன்னு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி சமுதாயம் சீரழிஞ்சிட்டு இருக்கு உங்களுக்கு நேராக. விடிஞ்சா எழுந்திரிச்சா ஒரு ரேப் கேஸ் பார்க்குறீங்க, இல்லைனா விடிஞ்சா எழுந்திரிச்சா டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸ் பார்க்குறீங்க, எவ்வளவோ பெண்கள் சூசைட் பண்ணுறத பார்க்குறீங்க. See the number, quantitative number and statistics of the crime happening against the women, not men. Please. அண்ட் டு ஆல் தோஸ் ஆண்கள், இந்த மாதிரி பணக்கார வீட்டுக்கு கொடுக்காதீங்க, நிறையா சவரன் கொடுக்காதீங்க, நல்ல பையனாக விசாரிச்சு கேட்டு கல்யாணம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. என்ன விஷயம் நடக்குது? நீங்கள் எதுக்காக அட்வொகேட் அட்வர்டைசிங் பண்ணிட்டு இருக்கீங்க? டவுரி மட்டும் இங்கே பிரச்சனை கிடையாது, இங்கே வந்து செக்ஷுவல் வைலன்ஸ் தான் பிரச்சனை. நீங்கள் வந்து ஒரு மேரிட்டல் ரேப் பண்ண மாட்டீங்க, யூ ஆர் அ சேஃப் பர்சன், எப்படி விசாரித்து தெரிஞ்சுக்கலான்ற விஷயங்களையும் நீங்களுமே சொல்லுங்கள். என்ன விஷயமோ அதை விட்டுட்டு வேற சைட் பிளக்கார்ட் பிடிக்கிறத நிப்பாட்டுங்க. ஒரு பொண்ணு செத்துருக்கா, அவள் லைஃப்ல எவ்வளவோ நடந்திருக்கு, அதை விட்டுட்டு யூ ஆர் மார்க்கெட்டிங் ஃபார் யுவர் செல்ஃப். லைக் நான் வந்து நல்ல வசதியான பையன் வீடாக பார்க்காதீங்க, நல்ல பையனான்னு பாருங்க, சம்பாதிக்கிற உழைக்கும் வர்க்கமாக பாருங்க. இதில் ஆண்கள் தான் பிரச்சனை. அந்த செக்ஷுவல் ஆக்டிஸ் இஷ்யூ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கிளாஸ், கேஸ்ட், க்ரீட், இந்த மேரிட்டல் ரேப் இன்னும் சைலண்ட் கல்ச்சராக நிறையா நடந்துட்டு இருக்கு. அது நீங்கள் பண்ண மாட்டீங்க. சேஃப் பர்சன் எப்படி தெரிஞ்சுக்கலான்றதுக்கு ஏதாவது டெம்ப்ளேட் இருந்தால் கொடுங்க, அதை பற்றி நம்ம பேசலாம். அண்ட் டு ஆல் அதர் சோஷியல் மீடியா நிறைய பேர் பேசுறீங்க, பெண்கள் எப்படி தைரியமாக இருக்கணும், சூசைட்லாம் பண்ணிக்காதீங்க, உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ பாவம் தெரியுமான்லாம் சொல்கிறீங்க. ஆக்சுவலி பெண்கள் பாவம், நாங்கள் பாவம், நமக்கு லா ஆஃப் லேண்ட்லேயே நிறைய சப்போர்ட் இல்லை. டே இன் டே அவுட் எவ்ரி அடியில் நமக்கு இஷ்யூஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு வாக்குவாதம், ஒரு நியாயம் பேசி தான் ஒரு விஷயத்தை நிறைவேற்றிக்க வேண்டியதாக இருக்குது. முடி வெட்டுறதுலேருந்து, போடுற துணியிலேருந்து, படிக்கிற படிப்புலேருந்து, வேலை போகிற வரைக்கும் ஒரு அடியும் வேதனையும் வலியும் பேச்சும் போராட்டம் தான். ஸோ இந்த மாதிரி மாரல் போலீசிங் பண்ணுறது, செத்துப்போன பொண்ணுக்கு கிளாஸ் எடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து நிப்பாட்டிக்கலான்னு தாழ்மையுடன் மரியாதையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் அவங்க பேரண்ட்ஸ் பாவம், எல்லார் பேரண்ட்ஸும் பாவம். அப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மோஸ்ட் பாவம் செத்துப்போன பொண்ணு தான். அண்ட் அந்த பொண்ணுக்கு ஏன் சூசைட் வருது? அந்த பொண்ணுக்கு தைரியம் இல்லாமலாம் சூசைட் வராது. லைக் ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அந்த எண்ணம் வருது. ஆப்போசிட் பர்சன் என்ன பிளாக்மெயில் பண்ணியிருக்கானே தெரியல. நீ சொல்லிட்டா செத்துருவேன் அந்த நபர் சொல்லியிருக்கான். இந்த ப்ரெஷர் தாங்காம அந்த ஹீட் ஆஃப் தி மூமெண்ட்ல கூட அந்த பொண்ணு அதை பண்ணியிருக்கலாம். ஸ்டாப் பிளேமிங் தி விக்டிம் அகெயின். ஐ am done with my rant, rage and ferociousness regarding this. And also I want to say, ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தது அப்படின்னா, குழந்தைகள் ரீதியான இஷ்யூ இருக்குது, குழந்தைங்களுக்கு அப்யூஸ் நடக்குது, ஏதாவது பிரச்சனைனா அவங்களுக்கு ஹெல்ப்லைன் 1098 1098 இருக்க மாதிரி ஆஸ் அ விமனாக உங்களுக்கும் ஹெல்ப்லைன் இருக்குது 181. வீட்டில் தான் உங்களோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பற்றி, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்போட நடக்கிற இஷ்யூஸ் பற்றி சொல்ல முடியலனா அட்லீஸ்ட் ஹெல்ப்லைனுக்கு கூப்பிட்டு உங்களோட ஃபிசிக்கல் அப்யூஸ் பற்றி சொல்லுங்கள். வெறும் அடித்து சித்திரவதை பண்ணுறது மட்டும் அப்யூஸில் வராது. அண்ட் நான் கன்சென்ஷுவல் செக்ஷுவல் ஆக்ட் வில் ஆல்சோ கம் அண்டர் ஃபிசிக்கல் அப்யூஸ். ஸோ நீங்கள் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்ல முடியல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓப்பனாக பேச முடியல, ஒரு தெரபிஸ்ட் அணுகிற அளவுக்கு யூ ஆர் நாட் ப்ரிவிலேஜ்னா, ஐ ஹியர் யூ, ஐ சி யூ, ப்ளீஸ் கால் 181 181. அண்ட் வி ஆர் லிவிங் இன் தி சொசைட்டி அண்ட் ஈவன் மை செல்ஃப் லிவிங் இன் தி சொசைட்டி. இந்த மாதிரி விவரமாக நம்ம பேசணும், நிறையா சட்டங்களை சொல்கிறோம், நிறையா விழிப்புணர்ச்சியோடு இருக்கும், ஹெல்ப்லைன் நம்பர் சொல்கிறோம்னா இதுக்கு தான் பொண்ணுங்களை படிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, இதுக்கு தான் பொண்ணுங்களை சட்டம் படிக்க வைக்கிறது இல்லை, இந்த காலத்தில் எப்படி குடும்பம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிற ஸ்டீரியோடைபிக்கல் சொசைட்டியில் தான் இருக்கும். ஸோ சோஷியல் இஷ்யூ இஸ் நாட் ஒன்லி தி சூசைட், டொமெஸ்டிக் வைலன்ஸ் ஆர் டவுரி ஹராஸ்மெண்ட், இட் இஸ் சொசைட்டி அட் லார்ஜ். எப்படி நீங்கள் விமனை சைலன்ஸ் பண்ணுறீங்க அட் எவ்ரி பாயிண்ட் இன் டைம். இப்போ நான் பேசுறது கூட நிறைய பேருக்கு டிஸ்டர்பிங்காக இருக்கலாம், இந்த விவரமுமே தேவையில்லாத விவரம்னு நினைக்கலாம். பட் this knowledge, this awareness gives me courage, strength to survive. Remember, not live, but to survive in this society. Thank you.